ஓம் சாந்தி 26/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, நாம் ஸ்ரீமத் படி நமது சத்தியுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது சதா நினைவு இருக்கட்டும். அப்போதுதான் அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: இந்த ஞானம் என்ற சாப்பாடு எந்த குழந்தைகளுக்கு ஜீரணம் ஆவதில்லை? பதில்: யார் தவறுகள் செய்துவிட்டு தூய்மையை இழந்து பிறகு வகுப்புக்கு வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் ஜீரணமாகாது. காமம் மகா சத்ரு என பகவான் சொல்லியுள்ளார் என்று அவர்கள் வாயினால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அவர்களுக்கு மனம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். அவர்கள் அசுர வம்சத்தினர் ஆகிவிடுகிறார்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அவர் எத்தகைய தந்தை? அந்த தந்தையின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் செய்ய வேண்டும். பாடவும் படுகின்றது. சத்தியமான சிவபாபா, சத்தியமான சிவபாபா ஆசிரியர், சத்தியமான சிவபாபா குரு, சத்தியமானவரே அவர்தான் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், நமக்கு சத்தியமான சிவபாபா கிடைத்துள்ளார். குழந்தைகள், நாம் இப்பொழுது ஸ்ரீமத் படி ஒரே குறிக்கோள் உடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இல்லையா? பாபா சொல்கிறார், ஒன்று ஆத்ம அபிமானி ஆகுங்கள், மற்றொன்று பாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு தனக்கு நன்மை செய்து கொள்வீர்கள். நீங்கள் மீண்டும் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்பும் கூட நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியிருந்தது. தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நாம் 84 பிறவிகள் எடுத்து கடைசி பிறவியில் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். இந்த புருஷோத்தம சங்கமயுகம் பற்றி குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. பாபா எவ்வளவு பாயிண்ட்ஸ்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, நல்லபடியாக நினைவில் இருப்பீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். ஆனால் பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக மற்ற உலகியல் விஷயங்களில் போய்விடுகிறீர்கள். இது நினைவு இருக்க வேண்டும். நாம் ஸ்ரீமத் படி நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ நம்முடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும். அந்த ஒரே குறிக்கோளோடவே இருக்கணும். மற்றபடி இதை மறந்துட்டீங்கன்னா இந்த உலகியல் விஷயங்களில் போயிடுவீங்க. அப்போ அந்த குஷி இருக்காது. நல்லா பாபாவினுடைய நினைவு இருக்கணும். ரெண்டாவது, நம்முடைய குறிக்கோளுடைய நினைவு இருந்தது அப்படின்னா குஷி என்பது கூடவே இருக்கும் அப்படின்னு தந்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தந்தை மூலம் சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய அறிந்து கொண்டு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் தந்தையை மீறி எதிரான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அநேக குழந்தைகள் தங்களை சேவாதாரி என புரிந்து கொண்டு அகங்காரத்தில் வந்து விடுகின்றனர். இதுபோல அநேகர் உள்ளனர். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கொஞ்சம் அகங்காரம் வந்துடுது. இது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இப்போ பாபாவினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தெய்வீக குணங்களையும் கடைபிடிக்கணும். பிறகு அவ்வப்பொழுது தோல்வியும் அடைகின்றனர். அதனால் நஷாவே போய்விடுகின்றது. அகங்காரத்தில் வந்துட்டாங்கன்னா தோல்வி அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த போதை, இந்த ஞானத்தினுடைய போதை கூட அவங்களுக்கு இருக்காது. உங்களுடைய இந்த படிப்பு எவ்வளவு சுலபமானது! எந்த ஒரு ரிஷி முனிவருக்கும் தெரியாது. எந்த ஒரு உலகாய ஆசிரியரோ ரிஷி முனிவர்களோ இதை புரிய வைக்க முடியாது. இவரோ தந்தை, ஆசிரியர், குருவாகவும் இருக்கிறார். அந்த குருமார்கள் சாஸ்திரங்களை சொல்கின்றனர். அவர்களை ஆசிரியர் என சொல்ல மாட்டார்கள். குருமார்கள் வேணா சொல்லுவாங்களே தவிர உலகத்தில் சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவர்களை ஆசிரியர்னு சொல்ல மாட்டாங்க.
அவர்களில் யாரும் நாங்கள் உலகின் சரித்திர பூகோளத்தை கற்பிக்கின்றோம் என்றும் கூற மாட்டார்கள். அவர்களோ சாஸ்திரங்களின் விஷயங்களைத்தான் சொல்லுவார்கள். பாபா உங்களுக்கு சாஸ்திரங்களுடைய சாரத்தை புரிய வைக்கின்றார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, முகத்தை கருப்பாக்கி, அதாவது தூய்மையற்றவர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அதுபோல் அநேகர் முகத்தை கருப்பாக்கி அசுத்தமானவராக ஆகி பிறகு வந்து அமர்ந்து கொள்கின்றனர். அவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த ஞானம் ஜீரணமாகாது, அஜீரணம்தான் ஆகிவிடும். என்ன கேட்கிறீர்களோ அது அஜீரணமாகிவிடும். அதாவது பாபாவினுடைய விஷயங்களை நம்ம கேட்டு கடைப்பிடிச்சு அந்த உணர்வில் இருக்கும்போது தான் நம்ம ஞான சாப்பாடு நமக்கு ஜீரணமாகும். அவருக்கு அகேனஸ்டாக நடந்தோம், முகத்தை கருப்பாக்கிக்கிட்டோம், இன்னும் தூய்மை ஆகலை அப்படின்னா இந்த ஞானம் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, அதாவது ஜீரணமாகாது. ஜீரணமாகாதுன்னா என்ன அர்த்தம்னா இந்த ஞானம் உள்ளுக்குள்ளே போகாது, பிடிக்காது. மாதர்களாகிய உங்களுடைய குழுவோ மிக நல்லதாக இருக்க வேண்டும். தாய்மார்களுடைய குழு ரொம்ப நல்லா ஒற்றுமையாக நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. குறிக்கோளோ கண்முன் உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யத்தில் ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது, ஒரு ராஜ்யம் இருந்தது, ஒரு பாஷை இருந்தது. 100% தூய்மை, சுகம், சாந்தி, செல்வ செழிப்பு இருந்தது. அந்த ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனையைத்தான் தந்தை இப்போது ஸ்தாபித்து கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதைகளுடைய ராஜ்யம், ஒரு பாஷை, தூய்மை, சுகம், சாந்தி மீண்டும் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் அரசாங்கமும் விரும்புகிறது இல்லையா? எல்லாம் ஒற்றுமையாகணும், ஒரே வழி இந்த உலகத்தில் வரணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம். அதை தான் அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. சொர்க்கம் இருப்பது சத்தியுகம், திரேதாயுகத்தில். ஆனால் மனிதர்கள் தங்களை நரகவாசி என உணர்ந்து கொள்வது இல்லை. இப்போது நீங்கள் சங்கம யுகத்தினராக இருக்கிறீர்கள். இதற்கு முன் நீங்களும் கலியுக நரகவாசியாக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நரகம்னு தெரியாது, நான் நரகவாசி அப்படின்னும் உணர்ந்து கொள்ள முடியாது. பணம் இருக்கிறவங்க, பணக்காரங்க சொர்க்கம்னு நினச்சிட்ருக்கிறாங்க. அதனால் தந்தை சொல்கிறார், சொர்க்கங்கிறது சத்தியுகத்தில் தான். ஒரு ஆதிசனார்த்தன தேவி தேவதா தர்மங்கிறது அங்கே தான் இருந்தது. அந்த ஒற்றுமை எல்லாமே சத்தியுகம், திரேதாயுகத்தில் தான் இருந்தது அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. சித்திரங்கள் கூட பெரியதாக இருக்க வேண்டும். சித்திரம் எவ்வளவு பெரியதாக இருக்குமோ அவ்வளவு நல்லது. இந்த லட்சுமி நாராயணனின் சித்திரம் மிக நன்றாக உள்ளது. இதில் ஒரே ஒரு சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா, சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா ஆசிரியர், சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா குரு என்று மட்டும் எழுதி வையுங்கள். இன்னைக்கு பாபா வெறும் அப்பா, டீச்சர், குருன்னு சொல்லாமல் அவருடைய மகிமையும் சேர்த்து சொல்லியிருக்காரு, அவருடைய செயல்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா, சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா ஆசிரியர், சத்தியமான திருமூர்த்தி சிவபாபா குரு அப்படின்னு மட்டும் அந்த லட்சுமி நாராயணர் படத்தில் எழுதி வைங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. திருமூர்த்தி என்ற சொல்லை எழுதவில்லை என்றால் பரமாத்மாவோ நிராகார் அவர் ஆசிரியராக எப்படி ஆக முடியும் என நினைப்பார்கள். அவர் இந்த பூமியில் 3 செயலை செய்கிறாரு, இதையும் நம்ம தெரியப்படுத்தணும் படங்களில் எழுதி அப்படின்றாரு. இல்லைன்னா அவர் மேலே இருக்கிறவர் எப்படி ஆசிரியராக ஆக முடியும், நிராகாரமாக இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. அவர்களுக்கு ஞானமும் இல்லை தானே. இந்த ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கல. இந்த ஞானம் அவங்களுக்கு இல்லாதனால அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை தகரத்தட்டில், அதாவது டின் சீட்டில் உருவாக்கி ஒவ்வொரு இடத்திலும் வைக்க வேண்டும். இந்த ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தந்தை வந்திருக்கிறார். பிரம்மா மூலம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, மற்ற அநேக தர்மங்களை விநாசம் செய்வித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாமே அந்த டின் ஷீட்டில் எழுதணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இந்த நஷா குழந்தைகளுக்கு சதா இருக்க வேண்டும். என்ன பண்ணலாம், என்ன சேவை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நஷா எப்பொழுதுமே இருக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க.
எந்த தந்தை சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை கொடுத்தாரோ அவரை பற்றி அறிந்து கொள்வதே இல்லை. தந்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு உபகாரம் செய்கின்றேன், நீங்களும் பிறகு எனக்கு உபகாரம் செய்கிறீர்கள். பாரதத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியுள்ளது. உங்களிலும் மிக சிலருக்குத்தான் நஷா உள்ளது. இதுக்கு பேரு நாராயணி நஷா. நாமோ ராம் சீதா ஆவோம் என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் நரனிலிருந்து நாராயணராக ஆவது. நீங்கள் பிறகு ராம் சீதா ஆவதிலேயே குஷியாகி விடுகிறீர்கள். ஏதோ கொஞ்சம் கிடைச்சாலே போதும், அடுத்த நிலையில் வந்தால் கூட பரவாயில்ல அப்படி நினச்சிக்கிட்டு நாங்கள் ராம் சீதாவாக ஆகிறோம், அதிலேயே குஷியாக இருந்துடுறாங்களாம் குழந்தைகள். தைரியத்தை காண்பிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய குறிக்கோள் என்ன சொல்கிறாருன்னா, நரனிலிருந்து நாராயணராக ஆகணும், அந்த தைரியத்தை காட்டணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பழைய உலகத்தின் மீது முற்றிலும் மனதை செலுத்தவே கூடாது. பாபா சொல்கிறார், நான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன். இப்போது வந்துள்ளேன் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. மற்றபடி யார் நல்லபடியாக படிக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தின் எஜமானர் ஆவார்கள். இப்போது வீட்டுக்கு புறப்படுங்கள், இங்கே வசிப்பதற்கு தகுதி இல்லை. அசுர வழிப்படி நடந்து அதிக குப்பையாக ஆக்கியுள்ளனர். பாபா சொல்கிறாங்க, இப்போ வீடு திரும்பணும் எல்லாரும். ஏன்னா இந்த உலகம் இங்கே இருக்கிறதுக்கு வசிப்பதற்கு தகுதி இல்லாமல் தான் இருக்குது. எல்லாரும் அசுர வழிப்படி நடந்து எல்லாம் உலகமே குப்பையாக இருக்குது, குப்பையாக்கிட்டாங்க. அதனால் இங்கே நம்ம வசிக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு செல்லணும், உலகத்துக்கு அடுத்து எஜமானனாக ஆகணும் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. உலகத்தின் எஜமானர்களாக இருந்த பாரதவாசிகளாகிய நீங்கள் இப்போது எவ்வளவு மாயாவிடம் அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் பாபா சொல்லுவார் இல்லையா? அடி வாங்குறதுன்னு தான் சொல்லுவார் பாபா. ஏன்னா நிறைய துக்கத்தில் போயிட்டுருக்குறோம், அதனால் அப்படி சொல்கிறாரு தந்தை. வெட்கம் வரவில்லையா? உங்களிலும் கூட சிலர்தான் நல்லபடியாக புரிந்து கொள்கின்றனர், நம்பர்வாராக இருக்கத்தான் செய்கின்றனர். அநேக குழந்தைகளோ உறக்கத்தில் உள்ளனர், அதாவது அறியாமை தூக்கத்தில் இருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்கிறாரு தந்தை. அந்த குஷி அதிகரிப்பதில்லை. பாபா எவ்வளோ குழந்தைகள் குஷியாக இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு குழந்தைகள்கிட்ட அது அதிகரிக்க மாட்டேங்குது அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பாபா நமக்கு மீண்டும் ராஜதானியை தருகிறார். பாபா சொல்கிறார், இந்த சாதுக்கள் முதலானவர்களையும் நான் தான் உயர்த்துகின்றேன் என்று. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அல்லது மற்றவர்களுக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்க முடியாது. அவங்களும் முக்தி ஜீவன் முக்தி அடைய முடியாது சாது சன்னியாசிகள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அவங்க வழங்க முடியாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. உண்மையான குருவோ ஒரே ஒரு சத்குரு தான். அவர் சங்கமிகத்தில் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். இந்த லட்சுமி நாராயணரின் சித்திரம் மற்றும் ஏணிப்படியின் சித்திரம் மிக நன்றாக உள்ளன. இவற்றில் எழுதப்பட்டுள்ளது சத்தியுகத்தில் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் இருந்தது என்று. இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். வயதான தாய்மார்களுக்கும் கற்றுக் கொடுத்து தயார் செய்ய வேண்டும். அப்போது கண்காட்சிகளில் அவர்களால் கொஞ்சம் புரிய வைக்க முடியும். யாருக்காவது இந்த சித்திரங்களை காட்டி சொல்லுங்கள், இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா, இப்பொழுது அந்த ராஜ்யம் இல்லை என்று. தாய்மார்களுக்கு கூட நம்ம இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து, வயதானவங்களுக்கு கூட நம்ம இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து தயார் பண்ணணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் புரிய வச்சாலும் போதும், நேரம் அப்படி மாறிடுச்சு, இந்த உலகத்துடைய நேரம் அப்படி ஆயிடுச்சு. அதனால் எல்லாரும் புரிய வச்சாதான் உலகத்துக்கு நம்ம சொல்ல முடியும் இந்த விஷயங்களை. இப்போ அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. பாபா சொல்கிறார், நான் உங்களை அந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணராக ஆக்குகிறேன் என்றால் நீங்களும் கூட மற்றவர்கள் மீது இரக்க மனம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். எப்பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களோ அப்பொழுதுதான் தனக்கும் கூட நன்மை செய்பவர் ஆவார்கள். மற்றவங்களுக்கு நன்மை செய்யும்போது அது நமக்கும் நன்மை செய்கிற மாதிரி கணக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வயதான தாய்மார்களுக்கு இதுபோல் கற்றுக் கொடுத்து புத்திசாலியாக ஆக்குங்கள். அதனால் கண்காட்சிகள் பற்றி பாபா சொல்லியுள்ளார். வயது முதிர்ந்த 8-10 தாய்மார்களை அனுப்பினீர்கள் என்றால் உடனே வந்து விடுவார்கள். ஒரு 8 பேர் 10 பேர் அந்த மாதிரி தாய்மார்களை நல்லா
அவங்கள தயார் பண்ணி புத்திசாலியாக ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கண்காட்சி வைக்கிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கூப்பிட்டீங்கன்னா உடனே அவங்க வந்துடுவாங்க. யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள். முன்னாள் நோக்கம் குறிக்கோள் பார்த்துமே குஷி ஏற்படுகிறது. லட்சுமி நாராயண படத்தை பார்க்கும்போதே குஷி ஏற்படுது. நான் இந்த சரீரத்தை விட்டு உலகத்தின் எஜமானன் ஆவேன். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கிய சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, ஒருபொழுதும் தங்களுக்குள்ளோ அல்லது பாபாவிடமோ கோபித்து கொள்ளக்கூடாது. பாபா நம்மை மகிழ வைப்பதற்காக வந்துள்ளார். அதனால் ஒருபொழுதும் மனம் சோர்வடையக்கூடாது. பாபாவை எதிர்க்கவும் கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, பழைய உலகத்தின் மீது பழைய தேகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்தியமான குருவிடம் உண்மையிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். சதா ஒருவரின் ஸ்ரீமத் படி நடந்து ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். வரதானம். தனது தபஸ்வி சொரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய மாஸ்டர் விதாத்தா ஆகுங்கள். எவ்வாறு சூரியன் உலகிற்கு வெளிச்சம் கொடுத்து அநேக அழியக்கூடிய பிராப்திகளின் அனுபவம் செய்விக்கிறது, அவ்வாறு தபஸ்வி ஆத்மாக்களாகிய நீங்களும் தங்களுடைய தவஸ்வரூபத்தின் மூலம் அனைவருக்கும் பிராப்தியின் கிரணங்களை அனுபவம் செய்வீங்கள். இதற்காக முதலில் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். பிறகு சேமித்த பொக்கிஷங்களை மாஸ்டர் விதாத்தா ஆகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். தபஸ்வி மூர்த்தி என்றால் தவத்தின் மூலம் அமைதி சக்தியின் கிரணங்களை நாலாபுறங்களிலும் பரப்பும் அனுபவம் ஏற்பட வேண்டும். ஸ்லோகன். பணிவானவர் ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுதான் உண்மையான பரோபகாரம் ஆகும். அவ்வக்த சமிக்கை. இப்போது ஈடுபாடனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். இப்பொழுது நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். நம்முடைய விஷயங்களை கேட்டு அப்படி சொல்றாங்க மக்கள். ஆனால் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்கவில்லை. நானே நல்லவனாக ஆகணும் அப்படிங்கிற அந்த பிரேரணை இன்னும் கிடைக்கலன்றாரு தந்தை. அதற்கு ஒரே ஒரு சாதனம்தான் இருக்கிறது. குழுவாக இருந்து எரிமலை சொரூபமாக ஆகுங்கள். ஒவ்வொருவரும் கலங்கரை விளக்கம் ஆகுங்கள். லைட் ஹவுஸ் ஆகணும் ஒவ்வொருத்தரும். சேவாதாரியாக இருக்கிறீர்கள், அன்பானவர்களாக இருக்கிறீர்கள், ஒரே பலம் ஒரே நம்பிக்கை உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலை மேடைக்கு வந்துவிட்டால் அனைவரும் உங்கள் முன்னால் விட்டில் பூச்சி போன்று சுற்றி வருவார்கள். நல்லது. ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள்.
கண் கொண்டு கண்டேன்